வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லேட்டாக போடுறேன். கொஞ்சம் வேலை தான். ரொம்ப பெரிய வேலைலாம் எதுவும் இல்லைங்க. காலையில் எப்பயும் போல 3 மணிக்கு எழுந்து பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையலுக்கு இறங்கிட்டேன். சமையல் ஒன்றும் பிரம்மாண்டமாலாம் எதுவும் கிடையாதுங்க. இன்றைக்கி லஞ்சு பெருசாக எதுவும் கிடையாது. பையனுக்கு ஆஃப் டே, பாப்பாவுக்கு ஃபுல் டே தான். சரி, அதனால் நான் வரகரிசி வச்சு கிச்சடி மாதிரி செஞ்சாச்சு. கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக கிச்சடி மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப சிம்பிளாக. அது காலையில் சாப்பிட்டுட்டு அவள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டா. நாங்களும் காலையில் அதே தான், எல்லாருக்கும் டிஃபனும் அதுதான். ரொம்ப சிம்பிள். ஆனால் வரகரிசி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வரகரிசி, சாமை, திணை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சாப்பிட சொல்ல பிடிக்காது தான். அப்புறம் பழக பழக நல்லாயிருக்கும். நான் வந்து இட்லி, தோசை, ஆப்பம்லாம் கூட இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நான் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ரொம்பவே நடக்குது ஆக்சுவலாக. அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க சொல்ல நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இது நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கஞ்சி மாவு, சத்து மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சிறுதானியம், இந்த மாதிரி வரகரிசி, கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் வந்து வரகரிசி மட்டும் வச்சுமே நான் கிச்சடி செஞ்சுட்டேன். காலையில் சுட சுட குக்கரில் தாங்க செஞ்சேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வீட்டு அரிசிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணின்னு சொல்லி அளந்து ஊற்றுங்க. நீங்கள் வரகரிசி பார்க்க குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் விடுங்க, அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டுட்டு சூப்பராக ஒரு கிச்சடி செஞ்சாச்சு. கரெக்டாக இருந்தது, நல்லா பலன்னு வந்தது. உதிரியாகவும் இருந்தது, வெந்தும் இருந்தது. நம்மளுக்கு வரகரிசி சூப்பராக இருந்தது. இன்னும் நீங்கள் இதில் ஆப்பம்லாம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம எப்பயும் போல் பச்சரிசியில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம புழுங்கலரிசி போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வரகரிசி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆப்பம் வந்து சூப்பராக இருக்குது. இட்லி சுமாராக தான் இருக்குது. தோசை சூப்பராக இருக்குது. அதே போல் தோசை, ஆப்பம் சூப்பராக இருக்குது. இட்லி நீங்கள் சொல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக தான் இருக்கா மாதிரி இருக்கும். எல்லா அரிசியும் போட்டுட்டு புழுங்கலரிசி, பச்சரிசி, டிஃபன் அரிசிலாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 கப்பு போட்டு அந்த மாதிரி செய்யலாம் இட்லிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான். மார்னிங் ஒர்க் இவ்வளோ தான். எனக்கு கிச்சடியை கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், சாப்பிட்டுட்டும் போயிட்டாங்க. இதுக்கு மேலே தான் நான் லஞ்சே செய்ய போகிறேன். நார்மலாக ஒரு தக்காளி குழம்பு மாதிரி வச்சுட்டு அப்பளம் வறுத்துட்டு சாதம் தான். ஈவினிங் ஆனுவல் டே இருக்குது பையனுக்கு, ப்ரைஸும் இருக்குது. அவனுக்கு ப்ரைஸ் இருக்குது, என்னன்னு தெரியாது, நானே போய் தான் பார்க்கணும் ஈவினிங். நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி மார்னிங் ஒர்க் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ஒரு கிச்சடியோடு முடிச்சாச்சு. ஆனால் ஹெல்த்தியான கிச்சடியோடு முடிச்சிருக்கேன். வேலை எதுவும் பெருசாக கிடையாது. நான் வேலை பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நைட்டே முடிச்சுட்டு படுத்ததுனால காலையில் ரொம்ப ஃப்ரீ தான். இப்போ நான் வேணுமா எதுவுமே இல்லை, துணி இருந்தால் துவைச்சி போட்டுட்டு அதோட நான் ரெஸ்ட்டு தான். ஈவினிங் பார்க்கலாம். சூப்பர் வீடியோவோட ஈவினிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.